நம்ம இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணக்கூடிய டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணவே தேவையில்லை. பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எந்த அளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதிலிருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை பவுடரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு பாதாம் பருப்பும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான என்ன நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து இதுக்கு தேவையான பொருள் பிஸ்கெட்டு. நீங்கள் எந்த பிஸ்கட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மேரி பிஸ்கட் யூஸ் பண்ணியிருக்கேன். 20 பிஸ்கட் எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் பிஸ்கட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 25 பிஸ்கட் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த எல்லா பிஸ்கட்டையுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க சக்கரை பவுடர் இருக்குல்ல, அது கூடவே சேர்த்துருங்க. 1-2 உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. அரைச்ச பொடியை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்டில் வேணாலும் பால் பவுடர் எடுத்துக்கலாம். இது கூடவே ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் உடச்சி விட்டுருங்க. இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கெட்டியான மாவு பக்குவத்துக்கு, நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு மறுபடிக்கும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது இது உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. நம்ம சுகர் பவுடர்லேருந்து ஒரு 1/4 கப் மட்டும் சர்க்கரை பவுடர் தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. நம்ம ஏற்கனவே மாவு பிசைஞ்சிருக்கோம்ல, அதே பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக கண்டன்ஸ் மில்க் கூட யூஸ் பண்ணலாம். இந்த அளவு பிசைஞ்சதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடிக்கும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. அதில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல வெள்ளை கலர் மாவு, அதை ஃபஸ்ட்டு உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒரு சிலிண்டர் ஷேப்க்கு திரட்டிக்கோங்க. கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் பார்த்து இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா திரட்டியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம ஆரஞ்சு கலரில் ஒரு மாவு ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதை எடுத்துக்கோங்க. அதையும் இந்த மாதிரி பட்டர் ஷீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி பரத்திக்கோங்க. நம்ம சப்பாத்தி திரட்டுவோம்ல, அந்த மாதிரி திரட்டணும். ரொம்ப ஒல்லியாகவும் திரட்டிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. மீடியமான சைஸில் திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு ஓரங்களை இந்த மாதிரி சமப்படுத்திக்கோங்க. அடுத்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளை கலர் மாவு இருக்குல்ல, அதை வச்சுட்டு இந்த ஆரஞ்சு கலர் மாவை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டைட்டாக க்ளோஸ் பண்ணிடணும். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியில் வந்துடாமல் இருக்கும். அதே மாதிரி 2 பக்கம் கார்னர்ஸையும் நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் இந்த மாதிரி வச்சு திரட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இது நல்ல ஒரு ஷேப் கிடைக்கணுன்றதுக்காக தான் திரட்டிக்கிறோம். அடுத்து இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரத்துக்கு வச்சு எடுத்துக்கோங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை பீஸ் போட்டுக்கலாம். கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சாவே போதும். இப்போ 2 மணி நேரம் கிட்ட ஆயிருக்கு. இது நல்லாவே செட் ஆகிருக்கு. இதை நம்ம இப்போ கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இது பார்க்குறதுக்கு கடையில் கிடைக்கிற ஸ்வீட் போலவே இருக்கணும். அதுக்காக நான் இன்றைக்கி இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக சில்வர் லீவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, வேணா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடலாம். இந்த அளவு சைஸ் பீசஸில் கட் பண்ணுங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டான ஸ்வீட் ரெசிபி தயார் பண்ணியிருக்கோம், அதுவும் ஸ்டவ் ஆன் பண்ணாமல். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும், அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ஃபயர்லெஸ் குக்கிங் காம்படிஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சட்டுன்னு ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்ததுன்னா இன்ஸ்டண்ட்டாக இதை செஞ்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதுக்கு மேலே நான் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக பிஸ்தா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன், அதுவும் ஆப்ஷனல் தான். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.